என்னுடைய அன்பு சகோதரர் நண்பர் மாது அவர்களை சுக்ரீவனுக்காக பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மழையர் எழுப்பவும் தாய் துயில் வாழோ, மாநிலம் பெற்றவள் இகுதுணராயோ, குதலை மொழிக்கு இறங்காதார் தாயோ, கோமகளே பெரும் பாரதற்கு அரசே, இதமுறை நின்மொழி 18 கூறி வேண்டியவார் உனை பாடுதும் காணாய், இதமுறை வந்தமே ஆண்டருள் செய்வாய், ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய காரைக்குடி கம்பன் விழாவினை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய தலைவர் மற்றும் செயலாளர் பெருந்தகை, அதே நேரத்திலே இந்த கம்பன் கழகம் சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு பெருந்துணை புரிந்திருக்கின்ற கோவிலூர் மடத்தினுடைய ஆதீனகர்த்தர் சுவாமி அவர்களே, அவர்களோடு தோளோடு தோள் நின்று இந்த விழாவினை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற அறக்கட்டளையை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் என்னுடைய மனமொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நல்ல நிகழ்விற்கு அடுத்த மாதம் பாண்டிச்சேரியிலே மிகச்சிறந்த விழாவிலே கம்பன் விழாவினை நடத்துவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்ற எங்கள் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பல்வேறு கம்பன் கழகங்களிலிருந்து வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த இனிய பட்டிமண்டபத்திலே நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கக்கூடிய கம்பபாரதி அவர்களுக்கும், பாங்கறிந்து பட்டிமண்டபம் ஏறி இருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும், திரளாக கூடியிருக்கிற சுவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவோ பேசணும்னு ஆசை, ஒரு நல்ல பேச்சுக்கு அப்புறம் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. எனக்கு என்னுடைய பழைய ஞாபகம் வருது. நான் சத்யன் என்னுடைய குருநாதர் எப்பவும் அறிவுளி அண்ணன் பேசின பிற்பாடு தான் என்னை பேச போடுவாங்க பட்டிமண்டபத்தில். அறிவுளி சார் பேசினதுக்கப்புறம் ஒருத்தரால் பட்டிமண்டபத்தில் பேச முடியுமா? நான் சொல்லுவேன் சத்யன்கிட்ட, என்னை தயவு செஞ்சு அவர் அணியில் போட்டுருங்க, என்னால் பேச முடியல அவரை எதிர்த்து அப்படின்னா. அப்போ எனக்கு சத்யசிவன் சார் ஒரு அறிவுரை சொன்னார், என்னால் மறக்க முடியாது. என் குருநாதர் சொன்னார், ஹே, அறிவுளியை ஜெயிக்க முடியும்னு நினச்சி பேசாத, அவரோட போட்டி போட முடியும்னு நினச்சி பேசு, நீ வெற்றி அடைவாய். அது மாதிரி இப்போ அண்ணன் பாரதி கிருஷ்ணகுமாரோட நான் போட்டி போட போகிறேன், வெற்றி பெறணும்னு நினைக்கல. அதில் அவர் ஒன்று சொன்னாங்க, இலக்கம் வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் வரான். நாங்கள் யாரு? சுக்ரீவன் இடைவேளையில் வரான், கும்பகர்ணன் கிளைமேக்ஸில் வரான். இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஹானஸ்டாக பதில் சொல்லணும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும், நடுவரை தவிர. ஏன்னா இந்த கேள்வி நடுவருக்கு கிடையாது. நமக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா, மனைவியை ரொம்ப பிடிக்குமா? ஹானஸ்டா மனைவினா கை தூக்கிடுங்க. ஏன்னா பல பேர் வந்திருக்கீங்க, திருப்பி வீட்டுக்கு போகணும். இடையில வந்தவ தான் மனைவி, ஆதியிலேயே நம்ம கூடயே வந்தவ தான் யாரு? அம்மா. இருந்தாலும் அம்மா விட நமக்கு யாரை பிடிக்குது? மனைவியே பிடிக்குது. அது மாதிரி தான் சுக்ரீவன், அவன் ஒரு மனைவி மாதிரி ராமனுக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பல பேரை கிளைமேக்ஸுக்கு கூட்டிட்டு போறதே இடையில வந்த மனைவி தான். அதனால இவனை அனுப்பிச்சு வச்சதே யாரு? மாது மனைவி வந்து சபையில் உட்கார்ந்துருக்காங்களா, அதனாலதான் அவளை கூப்பிட்டு வரல நான். கும்பகர்ணனை மேல அனுப்பிச்சு வச்சதே நான் தானே. நீங்க இப்ப கும்பகர்ணன் மாய்ச்சது யாரு? ராமனா? கும்பகர்ணன் ராமன்கிட்ட கேட்கிறான், மூக்கிலா முகம் என்று என்னை ஏசுவர், என் மானத்தை காப்பாத்து. ஏன் தெரியுமா? இந்த சுக்ரீவன் என் மூக்கை கடிச்சுக்கிட்டு போயிட்டான். அப்போ கும்பகர்ணனை நல்ல விதமா அனுப்பிச்சு வச்சதே நாங்க தான். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டார் அண்ணன். என்ன கேட்டாருன்னு கேட்டா, விலங்குல மனிதன் இருக்கானா? இருக்கான் அப்படின்னாரு. மன்னிக்கணும், நான் அதை ஒத்துக்கிறது இல்லைன்னு. விலங்குல மனிதன் இருக்கானா? கிடையாது. ஏன்? விலங்கே தான் மனிதன். நாம அத்தனை பேருக்கும் நம்ம மூதாதையர் யாரு? யார் நம்ம மூதாதையர்? நாம அத்தனை பேரும் குரங்குலேருந்து வந்த ஆள் தான். அதுல தான் பேத்தி எழிலரசி. நாம எல்லாரும் எங்க இருந்து வந்தவங்க தான்? விலங்குலேருந்து வந்தவங்க தான்.
அதனால நாம இதுல இருந்து ஒன்றும் மாறவே முடியாது. நீங்க கேட்கலாம், எழிலரசி மட்டும் பேத்தின்னு சொன்னீங்க, அப்ப நீ பேரன் இல்லையா அண்ணா? நானும் அப்படித்தான். எல்லாரும் எங்க இருந்தா வந்தோம்? குரங்குல இருந்தா வந்தோம். கம்பன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவன் அரக்கனை படைத்தாலும் சரி, விலங்கை படைத்தாலும் சரி, மனிதனை படைத்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு மானிடத்துடைய வெற்றியை காட்டுவது என்பது கம்பனுடைய மிகப்பெரிய சிறப்பு. அது எந்த பாத்திரமா இருந்தாலும். இப்ப நமக்கு ஒரு என்ன வருது, யதார்த்தம்னா என்ன, அதுதான் கேட்டேன். நான் இதுக்காக மதுரை பேரகராதி அது இதெல்லாம் நான் எடுத்து பார்த்தேன், யதார்த்தமாக தான் பார்த்தேன். அதுல யதார்த்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன போட்டிருக்கு பொருள்னா, நடைமுறை, உண்மை, நடுவன், இதெல்லாம் யதார்த்தத்துக்கு போட்டிருக்கிற அர்த்தம். சரி, இது அந்த காலத்துல இருந்த மதுரை பேரகராதியில போட்டிருக்கு. தற்காலத்துல தமிழ் இருக்க கிரியா அப்படின்னு தற்கால தமிழ் அகராதி எல்லாம் வந்திருக்கேன், அதுல என்ன போட்டிருக்கு பார்க்கலாமே. ஏன்னா தற்காலத்துல யதார்த்தம் எப்படி பயன்படுதுன்னு பார்த்தா அதுல போட்டிருக்காங்க, நடைமுறைக்கு முரண்படாதது, நடைமுறையில் உள்ளது. இது யதார்த்தத்துக்கு போட்டிருக்கிற வார்த்தை. அது மட்டுமானா, குறிப்பிட்ட எந்த உட்பொருளையும் கொண்டிருக்காத ஒரு தன்மை. ஆங்கிலத்தில் சொன்னோம்னா கேஷுவல், செய்யற செயல்ல ஒரு குறிப்பிட்ட இதை வச்சுக்கிறது கிடையாது. சரி, அடுத்தது அப்பட்டமான உண்மை. எதுக்கு? யதார்த்தத்துக்கு அர்த்தம் அப்பட்டமான உண்மை, நேக்கட் ட்ரூத் அப்படிங்கிறோம் இல்லையா, அப்பட்டமான உண்மை. இப்போ இதுல 3 பேரை இதை வச்சுக்கிட்டு இந்த 3 பேரையும் பார்ப்போம் யார் இருந்தாங்கன்னு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு இளைய பெருமாளை பிடிக்குமா? பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். கும்பகர்ணனை பிடிக்காம இருக்குமா? அத்தனை பேருக்கு பிடிக்கும். சுக்ரீவனை, இவங்க 2 பேர் பிடிச்ச அளவுக்கு சுக்ரீவனை பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்? இவன் ஒருத்தன் தான் யதார்த்தவாதி. என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பழமொழி உண்டு, உங்களுக்கு தெரியுமா? யதார்த்தவாதி வெகுஜன விரோதி அப்படின்னு. யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. ஏன் உங்களுக்கு சுக்ரீவனை பிடிக்கலன்னா அதுக்கு ஒரே காரணம், அவன் யதார்த்தவாதி, அதனால உங்களுக்கு பிடிக்கல. இவங்க 2 பேரும் யதார்த்தத்தை மீறியவர்கள், அதனால உங்களுக்கு பிடிக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். மீறினாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம், மீறினாங்களா அப்படின்னு கேட்கலாம். நான் ஒவ்வொரு செய்தியா சொல்றேன். சுக்ரீவனை பத்தி, நன்றி மறக்கிறது மனுஷனுக்கு உள்ள குணங்கள்ல தலையாய குணம் எதுன்னு கேட்டா நன்றி மறக்கிறது. அது மாதிரிதான் மறந்து இருந்தான். ராமன் சொன்னான், நன்றி கொன்று அரு நட்பினை நாரறுத்து ஒன்றுமைமை சிதைத்து உரை பொய்த்துளார்க்கு கொன்று நீக்குதல் குற்றத்தில் தங்குமோ சென்று மற்ற அவன் சிந்தை தேறுகுவாய். போடா லக்ஷ்மணா, போய் என்னன்னு கேட்டுவா அப்படின்னு சொன்ன போதே நமக்கு என்ன தெரியுதுன்னா நன்றி கொன்றவன்னு தெரியுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா சொல்லுது? மானுடம், யதார்த்த மானுடம் தன்னை சோதித்து பார்த்து கொள்கிறது. அப்படி சோதித்து பார்க்கிற பொழுது தான் தவறு செய்தால் அதை தவறு என்று ஒத்துக்கொண்டு வந்து காலடியில விழுவது என்பது இருக்கிறதே, அதுதான் மானிடத்துடைய யதார்த்த மானிடத்துடைய உச்சம். அப்படி வந்து விழுந்தவன் யாரு? சுக்ரீவன். ராமா என்னை மன்னிச்சுடு, நான் தெரியாம பண்ணிட்டேன். இப்ப ராமன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பரதன் நீ, பரதன் நீ இன்னும் என்ன புகழற்பாளரும், நீ எனக்கு பரதன் இல்லையாடா? சரி, அடுத்தது யதார்த்த மானுடத்துல இன்னொன்னு அவசரப்படுறது. ராவணனை பார்த்தாங்க, தாவிட்டான். மகுட பங்க படலம்னு ஒண்ணு பாடியிருக்கான், தாவிட்டான். ராவனுடைய மகுடத்தெல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டான். ராமன் கேட்டான், என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பண்றியடா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டான். உடனே என்ன தெரியுமா பதில் சொன்னான் சுக்ரீவன்? காட்டில் குகனார் செய்ததை செய்து காட்ட மாட்டேன். என்னால செய்ய முடியுமா அது மாதிரி? நாட்டுல குகன் பண்ணா, காட்டுல பண்ணா, இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா? இவர்களா நானு? அவர்கள் மாதிரி என்னால செய்ய முடியாது. பாருங்க, தனக்கு முன்னால் ராமனுக்கு ஒருவன் சேவை செய்தான், அது போல என்னால் செய்ய முடியவில்லையே என்று ஏங்குகிற ஏக்க மனம் இருக்கிறதே, அதுதான் மானுடத்துடைய உச்சம். அதை காட்டி நின்றவன் சுக்ரீவன். அதை காட்டி நின்றவன். சரி, அது மட்டுமா? பயப்படுறது, பயப்படுறதை பத்தி நாம சொல்லவே வேண்டாம். நமக்கு தொட்டதுக்கெல்லாம் பயம்.
எப்படி தெரியுமா பயந்தான்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? எல்லாருக்கும் வழி சொல்றான். சீதையை தேடுறதுக்காக எல்லாருக்கும் வழி சொல்றான். நீ இந்த பக்கம் வடக்கு பக்கம் போ, அங்க இதெல்லாம் வரும் பார்த்துக்கோ. கிழக்கு பக்கம் போ, அங்க இதெல்லாம் வரும் பார்த்துக்கோ. ஆஞ்சநேயனை கூப்பிட்டான். ஆஞ்சநேயா நீ தெற்கு பக்கம் போ, பொதிகை மலை வரும், எல்லாம் வரும், கடல் வரும், எல்லாம் வரும், எல்லாம் பார்த்துக்கோ. இப்ப பாருங்க, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, எல்லா திசையிலும் இருக்கிற அத்தனையும் யாருக்கு தெரிஞ்சிருக்கு? சுக்ரீவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படிங்க தெரியும்? எப்படிங்க தெரியும்? வேற ஒண்ணும் இல்ல, அவங்க அண்ணன் விரட்டி இருக்கான் பாருங்க, அதுக்கு பயந்து ஓடி இருக்கான், எல்லா பக்கமும் ஓடி இருக்கான். யாரு? சுக்ரீவன். வாலி விரட்டின விரட்டுல இந்தியா பூரா ஓடி இருக்கான். அப்ப பயம் என்ன பண்ணுது? ஒரு மனிதனுக்கு இருக்கிற இயல்பு. இதுல எழிலரசி சொன்னது, சகோதரி சொன்னது என்னால மறக்க முடியாது. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? பயன் கருதி ராமனோட சுக்ரீவன் கூட்டு வைத்தான். அதானமா? அதானே சொன்னீங்க? இல்லைன்னு சொல்லாதீங்க, கேமரா இருக்கு, எடுத்து போட்டுருவேன் எல்லாருக்கும். பயன் கருதி ராமனோட கூட்டு வச்சானா? இப்ப என்கிட்ட ஒரு கேள்வி, ராம வந்து கூட்டு வச்சானா, சுக்ரீவன் போய் கூட்டு வச்சுக்கிட்டான்? யார் வந்து கூட்டு வச்சுக்கிட்டான்? ராமன் வந்துதான் சுக்ரீவனோட கூட்டு வச்சுக்கிட்டானே தவிர எங்கால் போய் யாரு கூட கூட்டு வச்சுக்கல. ராமனோட கூட்டு வச்சுக்கவே இல்லை. ராமன் கூட்டு வச்சதுக்கு காரணம் சொல்றேன், அப்பதான் யதார்த்த மானுடம் வென்றது தெரியும். சபரி, கவந்தன், இவங்க ரெண்டு பேரும் தான் யாருக்கு சொல்றாங்க? ராமனுக்கு நீ கூட்டு வச்சுக்கணும்பா, அப்பதான் சீதையை தேட முடியும். இப்ப நான் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குங்க, வாலி வீரத்துல சிறந்தவனா, சுக்ரீவன் வீரத்துல சிறந்தவனா? 4 வேதத்தையும் நவையில் ஆறுகளையும் பட்ட நல் வரம் பாகம் எய்துவான்னு இருக்கக்கூடிய வாலி எவ்வளவு பெரிய வீரன். சுக்ரீவனை தெரிஞ்சு வச்சிருக்கிற கவந்தனுக்கும் சபரிக்கும் சுக்ரீவனை விட மிகப்பெரிய வீரனாக இருக்கிற வாலிய தெரியாதா? ஆனா அவங்க 2 பேரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? வாலி கிட்ட போகாத, சுக்ரீவன் போய் கூட்டு போட்டுக்க. ஏன் தெரியுமா சொன்னாங்க? செவ்வழி உள்ளத்தானாக வாய்மை கருதி நன்மை நோக்கி இருக்கிறவன் வாலியை விட சுக்ரீவன் சொன்னதுனால வாலி, சுக்ரீவன் அவ்வளவு மேன்மையானவன். அதனால்தான் ஆஞ்சநேயன் சொல்றான், ராமன் செவ்வழி உள்ளத்தானை காட்டுதி கூடுதி. ஏன்னா உடனே கூட்டிட்டு போ. யாருக்கிட்ட? சுக்ரீவன் கூட்டிட்டு போ. ஏன் தெரியுமா? அவன் உள்ளம் தூயவன். அப்ப உள்ளம் தூயவனாக இருக்கிறவன் தானே யதார்த்த மானுடத்துல உண்மையில மிகப்பெரியவனாக இருக்க முடியும். அதை காட்டுகிறான். சரி, நான் நிறைவா ஒன்றை நான் நினைத்து பார்க்க வேண்டும். அதில் என்னுடைய தந்தையார் சொல்கிற 3 பேருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் நான் என்னுடைய தந்தையார் சொல்லுவாங்க, ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. கும்பகர்ணன் யாரு? அதுக்கு எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு 3 பொண்ணு, பெரிய பொண்ணுக்கு 20 வயசு, அதுக்கு திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அடுத்த பொண்ணுக்கு 12 வயசு, அடுத்த பொண்ணுக்கு 3 வயசு. இந்த 3 வயசு பொண்ணுக்கு அக்காக்கு திருமணம் பண்ண என்ன நினைப்பு வரும்? 3 வயசு குழந்தைக்கு ஐயா புது ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, நிறையா பட்சணம் தருவாங்க, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும், கிடைக்கலன்னா கூட அடம் பிடிச்சி நமக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். எந்த குழந்தைக்கு? 3 வயசு குழந்தைக்கு. அதாவது அந்த குழந்தை திருமணத்துக்கு உடலாலும் தயாராக இல்லை, உள்ளத்திலையும் தயாராக இல்லை. அடுத்த குழந்தைக்கு 12 வயசு. அந்த குழந்தைக்கு உடலால் தயாராகிடுச்சு, ஆனால் உள்ளத்தினால திருமணத்துக்கு அது தயாராகலை, இன்னும் தயாராகலை. உடலில் தயார், ஆனால் உள்ளத்தில் தயாராகலை. இந்த 20 வயசு குழந்தை உடலாலையும் தயாராகிடுச்சு, உள்ளத்தாலையும் தயாராகிடுச்சு. இலங்கையிலே இதே போல 3 பேர் இருந்தார்கள். ஒருவன் உடலாலும் உள்ளத்தாலும் தயாரானான். அவன் யார் என்று கேட்டால் அவன் தான் வீடனன் என்கின்ற ஞானி. ஒருவன் உடலாலும் தயாராகவில்லை, உள்ளத்தாலும் தயாராகவில்லை, தனக்கு எது பிடிக்குமோ ஒரு குழந்தை போல அதை மட்டுமே வேண்டி நின்றான். அவன்தான் பக்குவப்படாத ராவணன். ஒருவன் உடலால் தயாரானானே தவிர உள்ளத்தால் தயாராகவில்லை, அவன்தான் கும்பகர்ணன் என்று என்னுடைய தந்தையார் இந்த 3 பேருக்கும் ஒரு வித்தியாசத்தை எடுத்து காட்டுவார். அதனால தான் கிங் லியரில் ஷேக்ஸ்பியரோட அந்த கிங் லியர் சொல்லுவான், 80 வயசில் சொல்லுவான், த ரைட்னஸ் இஸ் ஆல் அப்படின்பா. வாழ்க்கையிலே பக்குவப்படுவது தான் முக்கியம்,
கும்பகர்ணன் எப்பொழுதும் பேசினான். எதை? உயர்ந்த மானுடத்தை, நீதியை பேசினான். ஆனால் அவனால் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவன் பேச மட்டுமே பேசினானே தவிர அவன் உண்மையை உணர்ந்து கொள்ளவில்லை. அதன்படி நடக்கவில்லை. இதோ கும்பகர்ணனை பற்றி சொல்கிறேன். நான் இப்படி வேண்டுமானால் சொல்லலாம். கும்பகர்ணன் யதார்த்த மானுடத்தை பற்றி சொல்கிற பொழுது கும்பகர்ணனுக்காக நாம் பரிதாபப்படலாமே தவிர அது யதார்த்த மானுடத்தை வென்று நின்றது என்று நம்மால் சொல்ல முடியாது. அதை கம்பன் காட்டினான் என்று சொல்ல முடியாது. அதே போலத்தான் இலக்குவனை பொறுத்த முறையிலே அவன் யதார்த்த மானுடத்தில் மீறி நின்றான். இலக்குவனை வியக்கலாமே தவிர அவனை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒருவனோடு தான் உங்களோடு கலந்து உறவாட முடியும். காரணம், அவன் நம்மை போன்ற சாதாரண மனிதனாக இருந்து மானுடத்தை நமக்கு காட்டியவன். எப்படி சொல்கிறேன் என்று கேட்டால், ராமனையும் இலக்குவனையும் பார்த்து சுக்ரீவன் பேசுகிறான். தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவராம் தேவர் அன்றே மாறி இப்பிறப்பில் வந்தார் மானிடர் ஆகி மன்னோ ஆறுகொள் சடிலத்தானும் அயனும் என்று இவர்கள் ஆதி வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று மானுடத்துடைய வெற்றியை எவன் ஒருவன் பேசுகிறானோ அவன்தான் யதார்த்த மானுடத்தை முழுவதுமாக உணர்ந்தவனாக இருக்க முடியும் என்ற காரணத்தினாலே பரிதாபப்படுவதை விட, வியந்து நிற்பதை விட நம்மோடு கலந்து நிற்பதுதான் யதார்த்த மானுடத்துடைய வெற்றி என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.